உங்களுக்கு மாமிசம் இருக்குது, ஆனால் அது ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னா அப்போ சிலது ஒன்றுத்துக்கும் உதவாத நீங்கள் எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். இது ஒரு தண்டமாக இருக்குது, இதை எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும். மாமிசமோ ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னா சாத்தான் கொண்டு வருகிற காரியங்களை நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணலாம். சாத்தானை உங்கள் மாமிச கண்கள் சொல்லுது. டாக்டர் சொல்கிறாரு, அம்மா உனக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டமா அப்படிங்கிறாரு. நீங்கள் சுகம் அடைகிறது ரொம்ப கஷ்டன்றாரு. உடனே சொல்லணும் இந்த ரிப்போர்ட் பொய்ன்னு சொல்லணும். மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென், அல்லேலூயா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். வசனத்தில் இருக்கிற உயிர்ப்பிப்பை அப்படி ஆப்போசிட்டாக கொண்டு வர்றதை பார்க்கறது தாங்க மாமிசம். எத்தனை புரியுது? அப்போ அந்த மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாது. சொல்லுங்க, மாமிசம். ஆனால் மாமிசத்தை இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் இதை எழுதி வச்சுக்கிறாருன்னா, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் 99.9 சில்ட்ரன் ஆஃப் காட் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாமிசம் சொல்கிறத கேட்டுட்டு தான் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. ஒத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. மாமிசத்தை நான் ஜெயிக்கிறதுக்கு பைபிளில் சொல்லுது, குரூசிஃபை யுவர் ஃப்ளஷ்ன்னு இருக்கு. யூ ஷுட் நாட் ரெசிஸ்ட் த ஃப்ளஷ் அப்படின்னா, கவனிங்க, மாமிசத்தை நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. சொல்லுங்க, மாமிசத்தை. ஆனால் மாமிசத்தை நீங்கள் குரூசிஃபை பண்ணலாம். குரூசிஃபைனா என்ன? சிலுவையில் அடிச்சிடலாம். நீங்கள் கீழ்ப்படுத்தலாம். சிலுவையில் அடிச்சிட்டாருன்னு நீங்கள் நம்பினா போதும். சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவேனில் வாழ்கிறார் அப்படின்னு வசனம் இருக்குது பாருங்க. எப்போ நீங்கள் சிலுவையில் அறையுண்டீங்க சிஸ்டர்? உங்களை எப்போ சிலுவையில் அடித்தாங்க? கலாத்தரில் இருக்கா இல்லையாம்மா 2:20 நோ லாங்கர் ஐ அப்படிங்கிற, இனி நான் அல்லங்கிறாரு. கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீங்கிறாரு. அப்போ சிலுவையில் எப்போ நீங்கள் உங்களை சிலுவையில் எப்போ அடித்தாங்க? ஏங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே உங்களுக்கு மறக்கவே கூடாது. இந்த வசனத்தெல்லாம் சீரியஸாக எடுக்கணும். நம்ம சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவேனில் வாழ்கிறான்னு அதில் பார்த்தீங்கன்னா மாமிசம் செத்து போச்சுங்கிறாரு. மாமிசத்தை சிலுவையில் அடிச்சிட்டாருங்கிறத நீங்கள் எவ்ரிடே ஆமென் ஒவ்வொரு நாளும் நினைக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களை அட்டாக் பண்ணக்கூடிய நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நிஜமாக சொல்கிறேங்க, அப்படி வரும். உடனே என்ன செய்யணுங்க, நீங்கள் எப்படி நீங்கள் மாமிசம் ஒன்றுத்துக்கும் உதவாதுங்கிறத நீங்கள் ஜெயிச்சு வெளியில் வரணுங்கிறதுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. மாமிசம் ஆவி ரெண்டும் போராடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபைட் த குட் ஃபைட்னா மாமிசத்துக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிறதையே நீங்கள் திருப்பி ரெஃப்யூஸ் பண்ண ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுரும்.